ஐயா வணக்கம். கர்மா அப்படின்றாங்களே, கர்மா பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது எனக்கிட்டே கர்மா கர்மா என்றால் என்னல்ல, அதாவது நம்மளோட மனித வாழ்க்கைக்கு நாம மீண்டும் 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 திரும்ப பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அதை ஒரு சாபமா மட்டும்தான் இன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவனோட கர்மா, அவன் அதை அனுபவிக்கிறான் அப்படின்னு. கர்மான்றதை நாம என்ன செய்யறோமோ அது நமக்கே தான் திரும்பி கிடைக்கும். நம்மளோட முன்னோர்கள் நல்லது வாழ்ந்தா அதை அவங்களோட பிள்ளைகள் வாழ்வாங்க. நல்லது நினைச்சிருந்தா அவங்க அதை பிள்ளைகள் அந்த வாழ்க்கையை அடையாளமா வாழ்வாங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு வகையான சாப தாப பாவ புண்ணியங்களுக்கு அதோட அழுத்தத்தை திரும்பி திரும்பி மீண்டும் 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 நமக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பெயர் தான் கர்மான்னு நான் நினைக்கிறேன். என்னோட குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை ஒரு பாடம். அந்த கர்மான்றது மனித இனத்தை ஒரு மிகப்பெரிய மாட்சிமையா மாத்துறதுக்குரிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு வெப்பன்ஸா தான் நம்ம முன்னோர்கள் உருவாக்கி விட்டு போயிருக்காங்க. அதனால கர்மாவை பார்த்து நாம கர்மான்ற அந்த ஒரு நியதிய, கர்மான்ற ஒரு சூழலை, கர்மான்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு எர்த்து, ஒரு சக்தி இருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும். அந்த கர்மாவை அழிக்கிறதுக்குரிய பவர் நம்ம எங்க இருக்குன்னு தெரியுமா? நம்மளிடத்துல மட்டும்தான். நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த கர்மா நாம செஞ்சோமோ இல்லையோ, நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட தாய் தகப்பன், நமக்கு அதுக்கு மேல உள்ளவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட இயக்கம் மட்டும்தான் இன்னைக்கு ஆக்கமா முடியுது. அந்த இயக்கமும் ஆக்கமும் மீண்டும் மீண்டும் நம்மளை விடாம துரத்திக்கிட்டு போராட்டத்தோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு அந்த கர்மா நமக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் செய்யுது. எல்லாருமே அது தவறாத செய்துன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அரசியல்ன்றது எதிர்கட்சி இல்லாட்டி அதுக்கு பேர் அரசியலே இல்லை. அதே மாதிரிதான் கர்மா நாமளை செதுக்கல அப்படின்னா, கர்மா நாமளை துரத்தலை அப்படின்னா, கர்மா நமக்கு பாடம் கற்பிக்கல அப்படின்னா, இந்த மனித இனம் முற்றிலும் நாசமாத்தான் போய் நிற்கும். நம்மளோட வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்கும் புனிதப்படுத்துவதற்கும் அந்த கர்மான்ற அந்த ஒரு ஸ்தானம், கர்மான்ற ஒரு ஆயுதம், கர்மான்ற ஒரு ஆசிரியர் நமக்கு தேவை. நம்ம வேண்டான்னு விட்டு ஓடவும் முடியாது, ஒதுங்கவும் முடியாது, ஆனா அனுபவிச்சே முடியும் அல்ல. அதே மாதிரிதான் அந்த கர்மா நிச்சயம் உண்டு. அந்த கர்மாவை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் நம்மளிடம் உண்டு.